அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வ லா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்குமுல்லதீ ஹலககும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பத்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கதீரன் வ நிஸாஅ واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டுமென்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் இன்றெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்த பாசத்துக்குரிய தாய் தந்தை எல்லோர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய அருளால் அல்லாஹுவினால் சிறப்பித்து கண்ணியப்படுத்தப்பட்ட அல்லாஹுடைய மார்க்கம் என்று அழைக்கப்படுகிற இந்த முஹர்ரத்துடைய மாதத்திலே, அதுவும் குறிப்பாக அந்த முஹர்ரத்தில் எந்த நோன்பு இருக்கிறதோ அந்த நோன்பை நோற்று அந்த நோன்பை திறந்தவர்களாக இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்ட மிக பிரதானமான ஒரு சுன்னாவை நிறைவேற்றிவிட்டு நல்லதை கேட்பதற்காக இந்த உலகத்தில் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான உயர்ந்த இடத்திலே அமர்ந்து கொண்டு, உயர்ந்த மாதத்திலே அமர்ந்து கொண்டு, உயர்ந்த நோன்பை நோற்றுக்கொண்டு நானும் நீங்களும் உயர்ந்த அல்லாஹுடைய வார்த்தைகளையும் இந்த உலகத்தில் தலை சிறந்த நபிகளார் ஸல்லல்லாஹுடைய போதனைகளையும் கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வாழுகிற போது இந்த இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் இலகுவாக கிடைத்த ஒரு மார்க்கம் அல்ல என்பது நம் எல்லோருக்குமே தெரியும். ஆனால் நிறைய தியாகங்களோடும் கஷ்டங்களோடும் தான் இந்த மார்க்கம் இந்த உலகத்திலே தோன்றிய வரலாறு நம் எல்லோருக்குமே தெரியும். ஆனால் அந்த தியாகங்களும் அந்த கஷ்டங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவித்திருக்கிறோமா என்று கேட்டால் அல்லாஹ் அருள் செய்த ஒரு சிலரை தவிர இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் இந்த இஸ்லாத்துக்காக வாழ்ந்த நிறைய உத்தமர்கள் இந்த இஸ்லாத்துக்காக நிறைய தியாகம் செய்தார்கள் என்பதை என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இந்த உலகத்தில் இப்போது நானும் நீங்களும் ஹிஜ்ரி 1447 ஆண்டிலே கால் வைத்திருக்கிறோம். அப்படி என்றால் இஸ்லாம் இந்த மண்ணுக்கு கிடைத்து 1447 ஆண்டுகள் ஆகிவிட்டது என்பது அர்த்தம் அல்ல. இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் தான் பிறந்த மண் மக்கமா நகரத்தை விட்டு வெளியேறி மதீனாவுக்கு போய் 1447 ஆண்டுகளாகிறது என்பது அர்த்தம். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்க்கையில் 53 வருஷங்கள் வரைக்கும் தான் பிறந்த மண்ணிலே அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்தார்கள். 53வது வயதுக்கு பிறகுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதற்காக மாத்திரம் அவ்வளவு சிறப்பான கண்ணியமான, அதை விடவும் இந்த உலகத்தில் ஒரு சிறப்பான மண்ணில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு இஸ்லாத்தில் புனிதத்துவப்படுத்தப்பட்ட உன்னதமான பூமியிலே இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணீரோடும் கம்பலையோடும் வெளியாகி போனது என்பது இஸ்லாமிய வரலாற்றில் மறக்க முடியாத நிறைய சோகங்கள் நிறைந்த ஒரு வரலாறு என்பது
நானும் நீங்களும் அறிந்து வைத்திருக்கிற ஒரு வரலாறு. கணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹிஜ்ரத் என்று சொல்லுகிற இந்த ஒரு நிகழ்வு வெறும் நிகழ்வு அல்ல, அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹிஜ்ரத் என்பது இஸ்லாத்தில் இது ஒரு வணக்கம். இதை நிறைய பேர்கள் வரலாறாக மாத்திரம் பார்ப்பது உண்டு. இது வரலாறாக மாத்திரம் பார்க்கப்படக்கூடிய ஒன்றல்ல, இது ஒரு இபாதத், வணக்கமாக பார்க்கப்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. ஏனென்றால் எப்படி தொழுகையோ, எப்படி நோன்போ, எப்படி ஹஜ்ஜோ, எப்படி சதகாக்கள், ஜக்காத்துக்கள், இதர வணக்கங்கள் இஸ்லாத்தில் இருக்கிறதோ, அதே போன்று இந்த ஹிஜ்ரத் என்பதும் ஒரு இபாதத் என்பதை மறந்துவிடக் கூடாது. தொழுகைக்கு எப்படி ஒரு நீயத் பிரதானமான அம்சமோ, ஹிஜ்ரத்துக்கும் ஒரு நீயத்து என்பது மிக பிரதானமான அம்சம். எப்படி ஒரு தொழுகையை தொழுகிற போது அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி தொழுதார்கள் என்ற வழிகாட்டல் அவசியமோ, அதே போல இந்த ஹிஜ்ரத்துக்கும் ஒரு வழிகாட்டல் அவசியம் என்பதின் ஊடாக இது ஒரு வரலாறோ ஒரு நிகழ்வு மாத்திரம் அல்ல, இது ஒரு இபாதத் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு முஹர்ரம் மாதமும் வருகிற போது ஹிஜ்ரி ஆரம்பிக்கிறது என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். ஹிஜ்ரத் நடந்தது என்பது வேறு, இஸ்லாத்தில் முஹர்ரம் மாதம் என்பது வேறு. இஸ்லாத்தில் முஹர்ரம் மாதம் என்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே இருந்தே முதலாவது மாதமாக அது அப்படியே பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. ஆண்டுதான் 1447வது ஆண்டு. அந்த ஆண்டுல அல்லாஹ்வுடைய தூதர் முஹர்ரத்துடைய மாதத்தில தான் ஹிஜ்ரத்து போனார்கள் என்பது அல்ல அர்த்தம். ஆனால் பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர்களுடைய கருத்தின் அடிப்படையில் ரபியுல் அவ்வல் மாதம்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ரத்து போனார்கள் என்று சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே முஹர்ரத்துடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ரத்து போனார்கள் என்பது அல்ல. ஆனால் முஹர்ரத்துடைய மாதம் என்பது இஸ்லாத்துடைய முதலாவது மாதம் என்பதை மறந்துவிடக் கூடாது. நாங்கள் இன்றைக்கு கணக்கிடுகின்ற ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், நவம்பர், டிசம்பர் என்று கணக்கெடுகின்ற இந்த வெள்ளையர்களுடைய கணக்கு அல்லது சூரிய கலண்டர் என்பது இது ஒரு கணக்கு. ஆனால் நாங்கள் கணக்கெடுக்கின்ற முஹர்ரம், ரஜப், ஷாபான், முஹர்ரம், துல்ஹிஜ்ஜா என்று கணக்கெடுக்குகின்ற இந்த மாதம் என்பது இது சந்திர கணக்கின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. கணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இதில் இன்னும் ஒன்றையும் புரிந்து கொள்ளணும். நம்ம ஜனவரியை வைத்து நம்முடைய வயதை அளக்கிறோம். ஜனவரி மாதம் நான் பிறந்தேன் அப்படி என்று ஒருவர் வயதை அளக்கிறார் என்றால், உதாரணத்துக்கு ஒருவருக்கு 33 வருஷம் ஆயிருக்கிறது இந்த சூரிய கலண்டர் அடிப்படையில் என்றால், இந்த ஹிஜ்ரா கலண்டர் அடிப்படையில் அவருக்கு 34 வயது என்பதை மறந்துவிடக்கூடாது. இஸ்லாமிய ஹிஜ்ரா கலண்டர் அடிப்படையில் அவருக்கு 34வது வயதாகிறது என்பது அடையாளம். ஏண்டா இந்த சூரிய கலண்டரை பொறுத்த மட்டும் 365 கால் நாள்ல தான் என்ன செய்யும், இது ஆரம்பிச்சு போய் 4 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு நாள் என்ன செய்யும், கால் நாள் சேர்ந்து ஒரு நாள் ஆகும். ஆனால் இஸ்லாமிய ஹிஜ்ரா கலண்டர் அடிப்படையில் அப்படி கால் நாள்ல முடியாது. எனவே ஒருவருக்கு 33 வருஷம் இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் என்ற கணக்கின் அடிப்படையில் ஆரம்பித்திருக்கிறது என்றால், ஹிஜ்ரத்தின் கணக்கின் அடிப்படையில், ஹிஜ்ரா கலண்டரின் கணக்கின் அடிப்படையில், பிறை கலண்டரின் அடிப்படையில் அவருக்கு 34வது வருஷமாகிறது என்பது அர்த்தம். ஒருவருக்கு 66 வருஷம் என்றால் ஹிஜ்ரா கலண்டர் அடிப்படையில் அவருக்கு 68 வருடங்கள் என்பது அர்த்தம் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஹிஜ்ரத் என்று சொல்லுகிற வார்த்தை வெறுத்தல், ஒதுங்குதல், அல்லாஹுக்காக ஒரு நாட்டிலே இருந்து ஒரு நாட்டுக்கு பயணமாகுதல் என்ற அர்த்தத்தை கொண்டதுதான் இந்த ஹிஜ்ரத் என்பது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த ஹிஜ்ரத்துடைய ஆண்டு வருகிற போது நாம் பெருசா சந்தோஷப்பட்டு கொண்டாடுவதா அல்லது கடந்த காலங்களை நினைத்து நாம் நம்முடைய வாழ்க்கையை ஒரு கணம் முஹாசபத்து நஃப்ஸ் செய்து கொள்வதா என்பது மிக பிரதானமான ஒன்று. முஹர்ரத்துடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் 10வது நோன்பை மட்டும்தான், ஆஷூராவை மட்டும்தான் நோற்றார்கள். உயிரோடு இருந்தால்
யூதர்களுக்கு மாற்றம் செய்வதற்காக 9ஐயும் நோட்பேன்னு நாங்க அல்லாஹ்வுடைய தூதர். ஆனா 9 நோக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் இருக்க இல்லை. அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்துக்கு அண்மித்த அந்த காலத்தில், அந்த முஹர்ரத்துடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியை சொல்றாங்க. யூதர்களுக்கு மாற்றம் செய்வதற்காக சஹாபாக்கள் போய் கேட்கிறாங்க, எல்லாத்திலையும் யூதர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்களே யா ரசூலுல்லாஹ், இந்த முஹர்ரத்துடைய 10வது நாளை யூதர்களும் பிடிக்கிறார்கள், நாங்களும் பிடிக்கிறோம், என்ன மாற்றம் இருக்கிறது என்று கேட்கிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் யூதர்களுக்கு மாற்றம் செய்வதற்காக அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் 9ஐ பிடிப்பேன் சொன்னாங்க. நம்ம வரலாறுல, நம்மட வாழ்க்கையில வழக்காறுல பேசுகிற நேரத்துல கூட ஆஷூரா தாசுவான்னு தான் சொல்லுவோம். எப்படி சொல்லணும்? ஆஷூராண்டா 10, தாசுஆண்டா 9. நம்ம எப்படி சொல்லியிருக்கணும், பழக்கத்துல எப்படி வரணும்? 9, 10 தாசுவா ஆஷூரான்னு சொல்லணும். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் 10ஐ தான் பிடித்தார்கள், 9ஐயும் பிடிப்பேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்பதற்காக அன்றையிலிருந்து அந்த வழக்காறு ஆஷூரா தாசுவா நோன்பு, ஆஷூரா தாசுவா நோன்பு அப்படியே பழக்கத்துல வந்துட்டு. அப்ப ரசூலுல்லாஹ் இந்த முஹர்ரத்துடைய மாதத்துல யூதர்களுக்கு மாற்றம் செய்வதற்காக நான் இந்த 9வது நோன்பை பிடிப்பேன் அப்படின்னு நாங்க ரசூலுல்லாஹ். ஆனால் எந்த யூத கலாச்சாரம் அழித்தொழிக்கப்பட வேண்டுமோ, எந்த யூதர்களுக்கு மாற்றம் செய்யப்பட வேண்டுமோ அதற்காக 9ஐயும் நான் பிடிப்பேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்று நாம் எதை அல்லாஹ்வுடைய தூதருடைய பேரால் சொல்லுகிறோமோ அந்த அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தராத அடிப்படையில் இந்த முஹர்ரத்துடைய மாதத்தில் ஷியாக்களின் ஊடாக, இஸ்லாத்தை புரிந்து கொள்ளாதவர்களின் ஊடாக பிற மாற்று மத கலாச்சாரத்துடைய பண்பாடுகள் இந்த சமூகத்திலே விதைக்கப்பட்டிருப்பதை என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதுல ஒன்றுதான் இந்த முஹர்ரம் மாசம் வந்த உடனே புத்தாண்டு பிறந்து விட்டது அப்படி என்று கொஞ்சம் பேர் கொண்டாடுவாங்க. இப்ப எல்லாம் அது குறைய. முதல் ஒரு காலம் இந்த புத்தாண்டு கொண்டாடுகிற ஒரு பழக்க வழக்கம், அதுல புதிய உடுப்புகள் உடுக்கிற ஒரு பழக்க வழக்கம், மாற்று மதத்தார்களை போல ஒரு புத்தாண்டை கொண்டாடுகிற ஒரு பழக்க வழக்கம் நம்முடைய சமூகத்தில் இருந்தது. அது மருவி 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 அப்படியே வந்து இப்ப நம்முடைய சமூகத்தில் எப்படி மாற்று மத உறவுகள் நியூ அப்படி என்று ஒரு வார்த்தையை போட்டு அந்த புத்தாண்டை வரவேற்கிறார்களோ, இன்னைக்கு சோசியல் மீடியாவில் எங்கட சமூகம் இந்த புத்தாண்டை கொண்டாடுகிறவர்களும் இல்லாமல் இல்லை. ஆனா இது அல்லாஹ்வுடைய தூதருக்கு முரணானது. ஏன்னா யூதர்களுக்கு ரசூலுல்லாஹ் மாற்றம் செய்வதற்காகத்தான் 9 பிடிப்பேன் என்னாங்க. அந்த யூதர்களுடைய கலாச்சாரங்கள்ல ஒன்றுதான் இந்த நினைவேந்தல், இந்த புத்தாண்டுகளை கொண்டாடுறது, இந்த மரணித்தவர்களை ஒவ்வொரு காலக்கெடுகள் அவர்கள் ஞாபகப்படுத்துறது, அவர்களுக்காக வேண்டி எல்லைகள் கடந்து அதை அவங்க புகழ்ந்து பாட்டு படிக்கிறதெல்லாம் இது இந்துத்துவ யூதத்துவ கலாச்சாரத்தின் பின்புலத்தில இருந்து வந்தது. அதே பழக்கத்தை போல இந்த முஹர்ரமும் ஹிஜ்ரத்தும் இந்த சமூகத்தில் பார்க்கப்படக்கூடாது. ஹிஜ்ரத் என்பது வெறும் வரலாறு அல்ல, அது ஒரு இபாதத் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. இந்த ஹிஜ்ரத்து வந்துட்டும் என்றால் கடந்த காலத்தில் நாம் விட்ட தவறுகள், பாவங்கள், விட்ட அமல்கள் என்ன என்பதை யோசிக்க வேண்டும். ஹிஜ்ரத்து வந்துட்டும் என்றால் நாம் இருக்கக்கூடிய நிகழ்காலம், எதிர்காலம் எப்படி இபாதத்தோடு மார்க்க வணக்க வழிபாடுகளோடு பாவத்திலே இருந்து ஓரமாகுதல் என்ற பண்பாடுகளோடு நாம் அதை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஹிஜ்ரத் என்பது இந்த உலகத்திலேயே வெறுத்து ஒதுங்குதல் என்பதுதான் அர்த்தம். குறைந்தபட்சம் கடந்த காலத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ச்சியாக இருந்து வந்த பாவத்தில் இருந்தாவது நாம் ஹிஜ்ரத்து போக முடியாவிட்டாலும் மனதால் ஒரு பாவத்தை ஏனும் விட்டு விலகுறோம் என்றால் அந்த ஹிஜ்ரத்தை கண்ணியப்படுத்துகிறோம் என்பது அடையாளம். நம்மளால் அந்த பாவத்தில இருந்து கூட விட்டு விலகி தூரமாக முடியல என்றால் இந்த ஹிஜ்ரத்தை பற்றி பேசுவதற்கோ, முஹர்ரத்தை பற்றி பேசுவதற்கோ, இந்த ஹிஜ்ரத்தின் தியாகத்தை பற்றி பேசுவதற்கோ நானும் நீங்களும் தகுதியற்றவர்கள் என்பது அடையாளம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா 2 இபாதத்துக்களை உச்ச இபாதத்துக்களாக அடையாளப்படுத்தி அந்த 2 இபாதத்துக்களுக்கும் அல்லாஹ் பெயர் போட்டு அழைத்த ஒரு உயர்ந்த இபாதத்து என்றால் முதலாவது ஒரு மனிதன் தன்னுடைய பொருளாதாரத்தையும் உடலையும் உயிரையும் எடுத்துக்கொண்டு போய் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுகிற அந்த முஜாஹித். இதுதான் இஸ்லாத்தில் இருக்கிற இபாதத்தில் ஃபர்ஸ்டான முதல் தரத்தில் உள்ள இபாதத்.
இரண்டாவது ஒரு இபாதத் இஸ்லாத்தில் இருக்குமாக இருந்தால், ஒரு மனிதன் அல்லாஹுக்காக ஒரு மண்ணை விட்டு வெறுத்து ஒதுங்கி இன்னும் ஒரு மண்ணில போய் அவன் வாழுகிறான் என்றால் இதுக்குத்தான் ஹிஜ்ரத் என்று சொல்லுகிற இபாதத். இந்த இரண்டு இபாதத்தும் இஸ்லாத்தில் உச்சகட்ட இபாதத். ஆனால் சில நேரங்களில் இந்த ஜிஹாது என்று சொல்லுகிற, இந்த முஜாஹிது என்று சொல்லுகிற, அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் நீத்தல் என்று சொல்லுகிற இபாதத்தை விடவும் இந்த ஹிஜ்ரத் ஒரு உயர்ந்த இடத்தில் சில சந்தர்ப்பத்தில் வைத்து பார்க்கப்படுவதை பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த யுத்தங்கள் எல்லாம் இந்த மண்ணுக்கு மேலே அனுமதிக்கப்படுவதற்கு முன்னர் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஹிஜ்ரத்தை என்ன செய்தார்கள்? ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகுதான் என்ன செய்தது? யுத்த களங்களே அனுமதிக்கப்பட்டு அதுல ஃபீ சபீல் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடி உயிர் நீக்குகிற ஒரு வணக்கம் உருவாக்கப்பட்டது என்பதை என்ன செய்கிறோம்? வாழ்க்கையில் நானும் நீங்களும் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஏன் இந்த ரெண்டு இபாதத்தும் உயர்ந்தது அப்படி என்று கேட்டால், ஒன்று அல்லாஹுக்காக போராடுதல் என்பது இந்த உலகத்தில் எதையும் எதிர்பார்க்காமல் சொத்து சுகம் தாய் தந்தை மனைவி மக்கள் வீடு வாசல் இதற்கு பிறகு இந்த மண்ணில் நான் வாழ முடியாது என்ற மன எண்ணத்தோடு என்னுடைய உடலையும் உயிரையும் சொத்தையும் அல்லாஹுக்காக நான் கொடுக்கிறேன், திரும்ப இந்த மண்ணுக்கு மேலே நான் வாழ மாட்டேன் என்ற ஒரு உறுதியான எண்ணத்தோடு போராடுவதுதான் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடி மரணித்து அந்த முஜாஹித் என்று சொல்லுகிற அந்த ஃபீ சபீல் அந்த ஜிஹாதுல அந்த உயிர் நீத்தல் என்று சொல்லுகிற உயர்ந்த இபாதத். இரண்டாவது, ஒரு மண்ணை ஒரு மனிதன் விட்டு போற போது இந்த மண்ணுக்கு திரும்ப நான் வந்தாலும் இந்த மண்ணில் நான் தங்க முடியாது. இந்த மண்ணில் விட்டு விட்டு போகிற சொத்துக்களையும் பொருளாதாரத்திலையும் உடைமைகளையும் நான் திரும்பவும் பெற முடியாது. இதற்கு பிறகு நான் பிறந்த மண், நான் வாழ்ந்த மண், நான் வளர்ந்த மண், எனக்கு மீண்டும் இஸ்லாமிய சூழல் அந்த மண்ணில் வாழ்வதற்கான இடம் கிடைத்தாலும் நிலைமைகள் கிடைத்தாலும் அதையும் நான் அல்லாஹுக்காக எடுக்க மாட்டேன், அந்த மண்ணுக்கு மீண்டும் வரமாட்டேன் என்ற ஒரு உறுதியான எண்ணத்தோடு ஒரு மண்ணில் இருந்து வெளியேறி இன்னும் ஒரு மண்ணுக்கு போய் வாழ்வதுதான் ஹிஜ்ரத் என்பது. இந்த ரெண்டும் இருக்கிறதே, இது வாழ்க்கையில ஒரு மனிதன் செய்கின்ற உச்சகட்ட தியாகம், உச்சகட்ட தியாகம். இன்றைக்கு நமக்கெல்லாம் ஒரு ஹிஜ்ரத் தரப்படுமாக இருந்தால் எந்த மண்ணை தேர்ந்தெடுப்போம் சொல்லுங்க? நம்ம எல்லாம் மக்காவை தேர்ந்தெடுப்போம். ஏன் மக்காவில் போவோம், அங்க இருக்கிற உயர்ந்த மண்ணில் வாழ்வோம், அங்க மௌத்தாகிடுவோம் என்று. ஆனா ரசூலுல்லாஹ் மக்காவுல தான் வாழ்ந்தாங்க, அந்த மக்காவுல தான் பிறந்தாங்க. 53 வருஷம் ஒரு மண்ணில் வாழ்ந்துட்டு அந்த மண்ணில் திருமணம் முடித்து பிள்ளைகளை பெற்று வளர்த்து அந்த மண்ணில் இருந்து 53வது வயதுல வெளியேறி போவது என்பது இது எவ்வளவு பெரிய தியாகம். அதுவும் சாதாரண மண்ணா, அதுவும் இருக்கிற மண்ணை விட்டு போற இன்னும் ஒரு மண், இருக்கிற மண்ணை விட உயர்ந்த மண் என்ற பிரச்சனை இல்லை, மனசுக்கு கூட ஒரு ஆறுதலாக இருக்கும். ஆனா இருக்கிற மண்ணை விடவும் ஒரு 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 நோயுள்ள ஒரு இருள்மயமாகிய, அதுவும் ஒரு பிசினஸ் மண் இல்லாத ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு விவசாய பூமியாக இருக்கிற அந்த மண்ணுக்கு போறா எவ்வளவு வேதனையாக இருக்கும். ஒரு சிறந்த மண், அதாவது பொருளாதார ரீதியிலும் சிறந்ததுதான், மார்க்க ரீதியிலும் சிறந்ததுதான், பொருளாதாரத்திலையும் உயர்ந்ததுதான், மார்க்கத்திலையும் உயர்ந்ததுதான் அந்த மண். மக்கா என்பது உலகத்திலே உள்ள மண்களில் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான மண். மக்கா என்பது முபாரக் என்று அல்லாஹுவினால் பரக்கத்து செய்யப்பட்ட மண். மக்கா என்பது முகத்தஸ் என்று தூய்மைப்படுத்தப்பட்ட மண். மக்கா என்பது முதலாவது மஸ்ஜித் உருவாகிய ஒரு மண், மஸ்ஜிதுல் ஹராம் உள்ள ஒரு பூமி. மக்கா என்பது அல்லாஹ்விடத்தில் தனிச்சிறப்புக்கு உள்ள ஒரு பூமி. மக்கா என்று சொல்லுகிற நகரத்தில் அல்லாஹு தஆலா சத்தியம் செய்யப்பட்ட ஒரு உயர்ந்த பூமி. மக்காவில் செய்கின்ற இபாதத்துக்கு உலகத்தில் எந்த இடத்தில் செய்தாலும் அதே அளவான கூலி இல்லாமல் இரட்டிப்பாக வழங்கப்படுகிற ஒரு பூமி. மக்காவில் செய்கின்ற பாவத்துக்கு இரட்டிப்பான பாவங்கள் வழங்கப்படுகிற ஒரு புனிதமான ஒரு பூமி. முதலாவது அல் குர்ஆனிய வசனம் இறங்கிய வகையுடைய பூமி, அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்த பூமி, இந்த உலகத்திலே அல்லாஹுவினால் பாதுகாப்பு அளிக்கப்பட்ட ஒரு பூமி. அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் வந்து அந்த மண்ணில் தான் பிறந்தார்கள் என்று சொல்லுகிற பூமி. நிறைய நபிமார்கள் வாழ்ந்த ஒரு பூமி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டிய ஒரு பூமி.
ஜம்சம் என்று சொல்லுகிற நீர் உள்ள ஒரு பூமி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி ஓடிய சஃபா மர்வா என்று சொல்லுகிற வணக்கம் உள்ள ஒரு பூமி. அந்த பூமியைத்தான் எல்லா மக்களும் முன்னோக்கி தொழ வேண்டும் என்ற உயர்ந்த பூமியை விட்டுட்டு ஒரு மனுஷன் போய் இன்னும் ஒரு பூமியில வாழ்வது என்பது எப்படியான ஒரு வேதனையாக இருக்கும் நினைச்சு பாருங்க. மதீனா என்ன? நோயுள்ள பூமி. மதீனா என்ன? அடிக்கடி பூமி அதிர்ச்சிகள் நடைபெறுகிற பூமி. மதீனா என்பது என்ன? ஒரு விவசாய மண். அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ரத்து போவதற்கு முதல் சில கனவையே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பாங்க. என்ன கனவு என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த யமன் போன்ற வேறு வேறு நாடுகள்ல உள்ள ஏரியாவுக்கு ஹிஜ்ரத்து போற மாதிரி கனவு. ஆனா ரசூலுல்லாஹ் மதீனாவை நினைச்சு பார்க்கவும் இல்லை போவோம் என்று. மதீனாவுக்கு நம்ம போவோம் என்று ரசூலுல்லாஹ்வுக்கு விருப்பமும் இல்லை, ரசூலுல்லாஹ் போறதுக்கு நினைச்சும் இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கனவின் ஊடாக சொல்லப்பட்டது, நீங்கள் மதீனாவுக்கு போங்கள் என்று சொல்லப்பட்டதினால் அல்லாஹ்வுடைய தூதர் போனார்களே தவிர அந்த மண்ணை ரசூலுல்லாஹ் தெரிவு செய்து போகவில்லை. அதனாலதான் அனஸ் அவர்கள் சொல்றாங்க, லம்மா கதிமல் மதீனா அந்நபியு லம்மா கதிம, அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு முதலாவது வருகிற போது முழு மதீனாவும் அப்படியே இளங்கக்கூடியதாக இருந்தது. என்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மதீனாவில் மௌத்தாகினார்களோ அந்த முழு மதீனாவும் இருள்மயமாக மாறி போனது. ரசூலுல்லாஹ் வந்ததுக்கு பிறகுதான், ரசூலுல்லாஹ் வாரத்துக்கு முதல் அந்த பூமிக்கு பேரு எதிரி. ரசூலுல்லாஹ் வந்ததுக்கு பிறகு மதீனா முனவ்வரா, இளங்கக்கூடிய வெளிச்சமான ஒரு மண் என்ற ஒரு பூமியாக இருந்தது என்பதை என்ன செய்கிறோம், நானும் நீங்களும் பார்க்கிறோம். லம்மா கானல் யௌமு அல்லதி தகல ஃபீஹி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மதீனா அதா மின்ஹா குல்லு ஷைஇன், அல்லாஹ்வுடைய தூதர் முதலாவதாக மதீனாவுக்கு வருகிற போது மதீனா முழுக்க ஒளி வீசக்கூடியதாக இளங்கக்கூடியதாக இருந்தது. ஃபலம்மா கான யௌமுல்லதி மாத்த ஃபீஹி அத்லம மின்ஹா குல்லு ஷைஇன், அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மண்ணில் என்று மரணித்தார்களோ அன்றே அந்த மதீனா முழுக்க இருள்மயமாக மாறிப்போனது என்பதை அந்த சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்தவர்கள் சொல்லுவதை நானும் நீங்களும் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மண் மக்காவை விட்டுவிட்டு ஒன்றுக்குமே ஏலாத நோயுள்ள சிரமமான விவசாயமுள்ள அடிக்கடி நிலநடுக்கம் நடுங்கக்கூடிய அந்த மண்ணுக்கு போய் வாழ்வது என்பது அல்லாஹுக்காக தவிர வேற எதற்காக வேண்டியும் வாழ முடியாது. நமக்கெல்லாம் இந்த நாட்டுக்கு, எந்த நாட்டுக்கு நீங்க போகலாம்டா, யூகே, லண்டன், அமெரிக்கா, எங்கு நிறைய காசு பணம் கிடைக்குமோ அங்கு போறதான் நம்ம விரும்புவோம். நம்மட நல்ல ஊரை விட்டுட்டு போறதுக்கு விரும்ப மாட்டோம். நல்ல ஊரு, உயர்ந்த ஊரு, அல்லாஹ்வுடைய பார்வையில் உயர்ந்த மண்ணை விட்டுட்டு அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் போனார்களாக இருந்தால் அது சாதாரணமானது அல்ல. அடுத்து நினைச்சே கூடாது, மதீனாவுக்கு தான் முதலாவது ஹிஜ்ரத்து போனண்டு. மதீனாவுக்கு முதல் அல்லாஹ்வுடைய தூதர் தாயிஃபுக்கு போனாங்க, அதுவும் ஒரு ஹிஜ்ரத் தான். அங்க போய் ரசூலுல்லாஹ் இருந்து தஅவா செய்யறதுக்கு தான் யோசிச்சாங்க. அதுக்கு முதல் அபிசீனியாவுக்கு 2 தடவைகளும் செஞ்சிச்சு சஹாபாக்கள் போனாங்க. அதுல அஸ்மா பின்த் உமைஸ் அவர்களும் போனாங்க. அவங்க தான் வந்து மதீனாவுல இருக்கிற போது சொன்னாங்களே, ரசூலுல்லாஹ் உங்களுக்கு ஹிஜ்ரத் தான், 2 கூலிகள் உண்டு என்று சொன்னாங்களே, அதையும் ரசூலுல்லாஹ் சேர்த்து நீங்க அபிசீனியாவுக்கு போனது ஒரு ஹிஜ்ரத், இப்ப மதீனாவுக்கு வந்திருக்கீங்க அதுவும் ஒரு ஹிஜ்ரத் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். நான் இந்த இடத்துல இந்த ஹிஜ்ரத்துடைய வரலாறுகளை மாத்திரம் சொல்ல வரல. ஹிஜ்ரத் என்பது அபூபக்கர் அவர்களோடு அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி போனாங்க, எல்லா சஹாபாக்களும் அபிசீனியாவுக்கு போகிற போது அபூபக்கர் அவர்களும் ஆசைப்பட்டு நானும் போகட்டுமான்னு கேட்டாங்க. பொறுமையாக இருங்க அப்படி என்றாங்க, பொறுமையாக இருந்தாங்க. அதுக்கு பிறகு கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை உங்களோடு நான் வரட்டுமான்னு கேட்குறாங்க, பொறுமையாக இருங்கன்றாங்க. ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர் வளமையாக காலையிலையும் மாலையிலையும் தான் அபூபக்கர் வீட்டுக்கு போவாங்க. ரசூலுல்லாஹ் அதற்கு முரணாக ஒரு வெயில் நிறைந்த நேரத்தில் தலையில ஒரு துணியை போட்டுக்கொண்டு அவசரமாக அபூபக்கர் வீட்டுக்கு போனாங்க. உள்ள வரட்டுமான்னு கேட்டாங்க, வாங்கண்டாங்க. எல்லாரையும் வெளியில அனுப்புங்கன்னாங்க. யார் ரசூலுல்லாஹ் உங்களோட குடும்பம் தானே இருக்குது அப்படி என்றாங்க. என்ன யார் ரசூலுல்லாஹ் வந்த செய்தி அப்படின்னு கேட்டாங்க. இந்த மண்ணை விட்டு போவதற்கு அல்லாஹு தஆலா அனுமதி தந்து விட்டான், புறப்படுங்கள் அப்படின்னாங்க. அதுக்கு முதல் அபூபக்கர் அவர்கள் 4 மாசம் நல்ல புல்லுகளை போட்டு 2 ஒட்டகங்களை அல்லாஹ்வுடைய தூதர் வளர்த்தாங்க என்பதை அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் அவருக்காகவும் அபூபக்கர் சித்திக் அவர்கள் வளர்த்தார்கள் என்பதை வரலாறுகளிலே ஹதீதுகளிலே பார்க்கிறோம். அன்றைக்கு போன அபூபக்கர் சித்திக் அவர்கள்
அன்றைக்கு போன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே போய் ஒரு இடத்துல அந்த மலையில தங்குறாங்க 3 நாள். அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார்கள் என்பது வரலாறு. அந்த ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்து போற நேரம் 2 ஒட்டகத்தை அபூபக்கர் அவர்களும் வளர்க்குறாங்க. வளர்த்து ஒரு ஒட்டகத்தை கொடுக்குறாங்க. யார் ரசூலுல்லாஹ் இது உங்களுக்குன்னு. ஆனால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒட்டகத்தை நான் பணம் தருகிறேன் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி பணத்தை கொடுத்துட்டு தான் ரசூலுல்லாஹ் அந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தை ஆரம்பித்தாங்க. ஏனென்றால் இந்த ஹிஜ்ரத் என்பது ஒரு புனிதமான பயணம். நான் யாருடைய சொத்திலும் நான் பயணமாக கூடாது, என்ற சொந்த செலவில் நான் பயணமாக வேண்டும் என்பதற்காக என்ன செஞ்சாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார்கள் என்பதை பார்க்கிறோம். அந்த சௌர் குகையில 3 நாள் தங்கியிருக்கிற நேரம் முஹம்மது இப்னு அபூபக்கர் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு அபீபக்கர் அபூபக்கருடைய மகனார் 3 நாளும் சுபஹானல்லாஹ் இரவாகி இருள் சூழுகிற நேரத்தில் குகைக்குள்ள போய் வாப்பாவோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் இருப்பாங்க. இளம் புள்ள, சரியான புத்திசாலி. விடிய காலை வருவதற்கு முதல் ஓடி போய் மக்காவுல குறைஷிகள் என்ன கதைக்கிறாங்க, என்ன பேசுறாங்க என்பதை பார்க்கக்கூடிய ஒரு நபராக 3 நாளும் இருந்தாங்க. நமக்கு இந்த சுபஹுக்கு பள்ளிக்கு வரதே நம்மட பிள்ளைகளோட பெரிய போராட்டமா இருக்கு. 5 நேரம் நம்மட பிள்ளைகளை தொழுகைக்கு போங்கன்னு சொல்றதே பெரிய கஷ்டமா இருக்குது. அவ்வளவு எல்லாம் இருந்தும் ஏசி, ஃபேன், லைட்டு வெளிச்சம் எல்லாம் இருந்தும், வீடு வாசல் மெட்ரஸ் எல்லாம் இருந்தும் நமக்கு இந்த ஒரு இபாதத்தை செய்யறது இவ்வளவு கஷ்டமா இருக்கு. 3 நாள் ஒரு நாளும் விடாமல் அபூபக்கருடைய மகனார் தனியாக வாப்பாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் தங்கி இருக்கிற மலைக்குள் இரவானவுடன் போய் தங்குவார். யாருக்குமே தெரியாது. அந்த இரவு விடிவதற்கு முதல், வெளிச்சம் வாரத்துக்கு முதல் ஓடி போய் வீட்டுல தூங்கியவரை போல அங்குள்ள தகவல்களை கொண்டு போய் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சேர்ப்பார் என்று சொல்லுகிற செய்தியை புகாரியிலே பார்க்கிறோம். இது சாதாரணமான ஒரு வரலாறு அல்ல, இது ஒரு இபாதத் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படிப்பட்ட இந்த இபாதத் என்பது இது சாதாரணமானது அல்ல என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த சஹாபாக்கள் எவ்வளவு ஒரு தியாகம் செய்திருக்கிறார்கள் என்பதை, இந்த தியாகத்துக்கு நிகர் வேற எதுவும் இல்லை என்பதற்கு ஒரு வரலாற்று சான்று பாருங்க. ரசூலுல்லாஹ் மக்காவுல இருக்கிற நேரம் அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹு, அவரோட மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, இவங்க 2 பேரும் மக்காவுல அவ்வளவு இரக்கமான கணவனும் மனைவி, அவ்வளவு பாசம். ரசூலுல்லாஹ் மக்காவை விட்டு அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத்துக்கான அனுமதியை கொடுத்தவுடன் 2 பேரும் என்ன செய்யறாங்க, ஹிஜ்ரத்து போறாங்க. எங்க? அபிசீனியாவுக்கு போறாங்க. அபிசீனியாவுல போய் கொஞ்ச நாளைக்கு பிறகு மீண்டும் மக்காவுக்கு வராங்க. மக்காவுல கொஞ்ச நாள் வாழ்றாங்க. 2 பேரும் அவ்வளவு இரக்கமான இணை பெரியாத கணவன் மனைவி. 2 பேருக்கும் ஒரு சின்ன குழந்தையும் இருக்கு. இந்த நேரத்தில் தான் மக்காவுல இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போவதற்கான அனுமதி வழங்கப்பட்ட காலம். இந்த நேரத்தில் 2 பேரும் இஸ்லாம் கல்யாணம் முடித்து சந்தோஷமாக எங்கு போனாலும் 2 பேரும் ஒன்றாக வாழக்கூடிய 2 கணவன் மனைவிகள் மக்காவுல இருந்து போறதுக்கு முடிவு செய்து 2 பேரும் போவோம், ஹிஜ்ரத்து போவோம் என்று மேற்கொள்றாங்க. இந்த நேரத்தில் தான் மக்கத்திலே உள்ள உம்மு சலமாவுடைய குடும்பம் வந்து தடுக்கிறாங்க. எங்கட மகளை விட்டுட்டு போங்க, பிள்ளையை விட்டுட்டு போங்க, மகளையும் பிள்ளையையும் கூட்டிட்டு போகணும் என்று நினைத்தால் உசுறு போயிடும். அங்கால அந்த குடும்பம், இஞ்சால இந்த குடும்பம், நீங்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போக முடியாது, நீங்க ஹிஜ்ரத்து போகக்கூடாது, கொண்டுடுவோம், ஒன்று போறன்னா பிள்ளைய விடுங்கோ அல்லது மனைவியை விடுங்கோ, நீங்க என்னையாவது செய்யுங்கோ என்ற போராட்டம் வார நேரம் சுபஹானல்லாஹ், இவ்வளவு பாசமான மனைவியையும் கை குழந்த சின்ன குழந்தையையும் விட்டுட்டு போறதுக்கு யாருக்கு தான் மனசு வரும் சொல்லுங்கள்? யாருக்கு தான் வரும் மனசு? அந்த நேரம் அல்லாஹ்வுடைய கட்டளையா அன்பின் மனைவியா, அல்லாஹ்வுடைய கட்டளையா பாசமான பிள்ளையா, மனசுல போராட்டம். சுபஹானல்லாஹ், மனைவியை பார்த்து சொல்றாரு, அல்லாஹ்வுடைய கட்டளை
நான் போறேன், நீ வேணாம். அல்லாஹ்வுடைய கட்டளை, நான் போறேன், பிள்ளை வேண்டாம், அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக வேண்டி மாத்திரம் நான் புறப்படுகிறேன் என்று மக்காவை விட்டு மதீனாவுல போய் வாழ்றாங்க. இந்த மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ஒவ்வொரு நாளும் இந்த மக்காவில இருந்து கொண்டு கை குழந்தைய தூக்கி அப்படியே மார்போடு அணைத்து கொண்டு எந்த இடத்தில் தன்னுடைய கணவர் மக்காவில இருந்து மதீனாவுக்கு பிரிந்து போனாரோ அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு நாளும் நின்று கொண்டு அழுவார்கள் அழுவார்கள் அழுவார்கள். கணவனை நினைத்து, அவருடைய வாழ்க்கையை நினைத்து, சந்தோஷமாக வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்து அழுவார்கள். அழுகிற நேரம் ஒரு கவிதை படிப்பார்கள். இவ்வளவு சந்தோஷமாக வாழ்ந்த என்னையும் உங்களையும் இந்த துரோகிகள் பிரித்து விட்டார்களே அப்படின்னு கண்ணீர் வடித்து 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 அந்த இடத்திலே இருந்து அழுவார்கள். ஒவ்வொரு நாளும் போவாங்க, அந்த இடத்துல இருப்பாங்க, வருவாரா கணவர் என்று எதிர்பார்ப்பாங்க, யாருமே இல்லை என்ற போது அழுவார்கள், வீட்டுக்கு வருவார்கள், அழுவார்கள், வீட்டுக்கு வருவார்கள். இதை பார்த்த உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு மனிதர் இவ்வளவு வேதனையோடும் இவ்வளவு கஷ்டத்தோடும் அவர் மீது உள்ள இவ்வளவு பாசத்தோடும் இந்த பெண் துடிக்கிறாரே என்றதை அறிந்தவர், நீங்க இந்த மண்ணை விட்டு போங்க, நீங்களும் மதீனாவுக்கு போங்க அப்படி என்று சொல்லி அந்த கை குழந்தையோடு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்காக உதவி செய்தும் அனுப்பி வைக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அங்க போறாங்க. கணவன் குபா என்று சொல்லுகிற இடத்தில் ரசூலுல்லாஹ் போய் முதலாவது கட்டிய அந்த மஸ்ஜித் அந்த இடத்துல இருக்கிறார். அவரோடு சேர்ந்து அவ்வளவு சந்தோஷமாக வாழ்றாங்க. சுபஹானல்லாஹ். ஒரு தியாகத்துக்கு பிறகு அல்லாஹ் தஆலா கொடுப்பானே ஒரு இன்பம், அவ்வளவு இன்பத்தோடு அந்த இடத்திலே வாழ்கிறார்கள். வாழ்ந்து கொஞ்ச காலம் போனதற்கு பிறகு மக்கா தான் சொந்த ஊரு, மக்காவில் தான் குடும்பம், மக்காவில் தான் கணவன் குடும்பம், மக்காவில் தான் மனைவியுடைய குடும்பம், மதீனாவில் யாருமே இல்லை இந்த மதீனத்து மக்களை தவிர. அப்படி இருக்கிற தருணத்தில் தான் அன்பு காட்டி நேசம் காட்டி இரக்கம் காட்டி வாழ்ந்த அன்பு கணவர் அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌத்தாகிறாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த வரலாறு சாதாரண வரலாறாயிரு, இந்த வரலாறு சாதாரண வரலாறா தோழர்களே. அந்த இடத்துல மௌத்தாகிறாங்க. அவட வேதனைக்கு அளவை இல்லை, அவ்வளவு கவலை. ஏன்? தாய் தந்தை கணவன் வழி மனைவி வழி உறவு ஊரு சொந்த பந்தம் என்று யாருமே இல்லாத நேரம் அல்லாஹுக்காக மாத்திரம் இந்த மதீனாவிலே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற போது அல்லாஹு தஆலா கணவனையும் எடுத்துக்கொண்டால் நம்மட மனைவிமாருடைய நம்மட மனநிலைமை எப்படி இருக்கும்? என்னடா வாப்பா இப்பதான் வந்தாங்க, அதுக்கடையில் அல்லாஹ் பாருங்க எடுத்துட்டான், இதெல்லாம் தான் பேசும். சுபஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் துஆ சொல்லி கொடுத்தாங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபத்தி வ குலுஃப் லி கைரும் மின்ஹா. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த துஆவை ஓதுங்க அப்படின்னு கற்றுக் கொடுக்குறாங்க. உம்மு சலமா மனசுக்குள்ள நினைக்கிறார், யா அல்லாஹ், ஏற்பட்ட துன்பத்துக்கு எனக்கு நீ நலவைத்தா, இந்த துன்பத்தை விடவும் எனக்கு நீ நல்லதைத்தா. அல்லாஹும்ம அஜுர்னி வ குலுஃப் லி கைரும் மின்ஹா, எனக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்குவை, அதை விட சிறந்ததை எனக்கு தா. இப்போ ஓதக்குள்ள அவ நினைக்கிறா, இந்த கணவரை விடவும் எனக்கு இந்த மண்ணில் சிறந்த கணவர் யாருதான் இருக்க முடியும்? அவ்வளவு அன்பும் இரக்கமும் பாசமும் நிறைந்த ஒருவரை இழந்துவிட்டு இந்த துஆவை ஓதுகிறேனே. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதனால ஓதுறேன் என்பதற்காக ஓதினான். அபூபக்கர் உமர் பெரும் பெரும் சஹாபாக்கள் வந்து திருமணம் முடிக்க அனுமதி கேட்டாங்க. அபு சலமாவுடைய இடத்துக்கு யாருமே தகுதி இல்லை, எனக்கு யாருமே வேணாண்டாங்க. சுபஹானல்லாஹ். இந்த துஆவுடைய அடுத்த கட்ட வெளிப்பாடு, அல்லாஹ்வுடைய தூதர் என்னை திருமணம் முடிப்பதற்கு அனுமதி கேட்டார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதரை முடித்து கொண்டேன் என கேட்டாங்களே. யா அல்லாஹ், ஏற்பட்ட துன்பத்துக்கு கூலி கொடு, இதை விடவும் எனக்கு சிறந்ததைத்தா. என் கணவரை விடவும் இந்த மண்ணுக்கு மேலே சிறந்தவராக அபூபக்கரோ உமரோ யாருமே எனக்கு தெரியலையே. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அபூ சலமாவை விடவும் சிறந்தவர் தானே, அல்லாஹு தஆலா எனக்கு கணவனாக தந்தான் என்றாங்க. என்னத்தை சொல்ல வருகிறேன் என்றால், இந்த ஹிஜ்ரத்துடைய பயணம் என்பது லேசான தியாகங்களை கொண்டு வந்த ஒரு இபாதத் அல்ல என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. நம்மட வீட்டில் நம்ம இந்த ஹிஜ்ரத்தை பற்றி பேசுகிற நானும் நீங்களும் நமக்கிட்ட என்ன தியாகம் இருக்குது?
இன்னைக்கு இந்த பள்ளியில் ஒரு பயான் நடந்தா நம்மட தியாகம், அந்த பள்ளியில இருந்து இந்த பள்ளியில வந்து பயானுக்கு உட்கார்றதுக்கு மனசு இல்லை. அந்த பள்ளியில ஒரு பயான் நடந்தா இங்கிருந்து அந்த பள்ளிக்கு போய் ஒரு பயானில் நடந்து கொள்ள மனசு இல்லை. ஒரு நிர்வாகத்தில் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவரை நிர்வாகத்திலிருந்து விலகிட்டாருண்டா அவர் இந்த பள்ளிக்கு தொடர்பு இல்லை. எனக்கு புரியலப்பா, நம்மட தியாகங்கள் என்ன? நாம் எங்க இருக்கிறோம்? என்ன தியாகங்கள் செய்கிறோம்? ஹிஜ்ரத்தை பத்தி பேசுகிறோம், தியாக வரலாற்றை பற்றி பேசுகிறோம். நம்மட பிள்ளைகிட்ட எந்த அளவுக்கு மார்க்கம் இருக்குது, மனைவி கிட்ட எந்த அளவுக்கு மார்க்கம் இருக்குது? அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் நம்ம அன்றாடம் போனில் செய்கிற பாவத்தையாவது இந்த ஹிஜ்ரத்துடைய வருஷத்திலிருந்து ஒதுக்கிவிட்டு அதை வெறுத்து மாறுகிற மனநிலைமை நமக்கிட்ட இருக்குதா? ஒரு காலம் டிவியில ஒரு மணித்தியாலம் 2 மணித்தியாலம் வீட்டுக்குள்ள பாவம் செய்தோம். ஒரு படத்தை பார்ப்போம், எல்லாரும் குடும்பமாக இருந்து ஒரு திரையில ஒரு படமோடும் தரையில உட்கார்ந்திருந்து அந்த படத்தை பார்ப்போம். அது கூடாது, ஹராம் என்று தெரிஞ்சு அந்த பாவத்தை செஞ்சோம். அன்றைக்கு எல்லாரும் பயம் பண்ணாங்க, பாவம் பாவம் என்று. அது அப்படியே மருவி காலம் போய் விடுபட்டுட்டு சுப்ஹானல்லாஹ், நவீன முறையில இன்றைக்கு 1 மணித்தியாலம் ஒரு நாளைக்கு பாவம் செய்த நாங்க பள்ளிவாசல்ல, தொழில் செய்கிற இடத்துல, பயான் கேட்கிற நேரத்தில், பஸ்ஸில், வேலை செய்கிற நேரத்தில், வெளியாடுற இடத்துல, தூங்குற பெட்டில், தூக்கம் வரத்துக்கு முதல் தூங்கி கண்ணை முழிச்ச உடனே ஹேண்ட்போனை எடுத்து ஃபேஸ்புக்கை பார்க்குறோம், அதில் வர ஃபோட்டோக்களை ரசிக்கிறோம், தேவையில்லாத காட்சிகளை பார்க்குறோம், சினிமா காட்சிகள் வருகுது, பாட்டு வருகுது, மியூசிக் நடக்குது. அவ்வளவுத்தையும் பார்த்துட்டு கொஞ்சம் கூட மனசால வேதனைப்படுற அளவுக்கும் மனநிலைமை இல்லாத அளவுக்குத்தான் இன்றைக்கு நம்ம ஹிஜ்ரத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. மகண்ட கையில் ஒரு ஃபோன், வைஃபட கையில் ஒரு ஃபோன், வாப்பட கையில் ஒரு ஃபோன், மூத்த பிள்ளைட கையில் ஒரு ஃபோன், இளைய பிள்ளைட கையில் ஒரு ஃபோன். அவனுக்கு என்ன விருப்பமோ அதை பார்க்குறான், இவனுக்கு என்ன விருப்பமோ இதை பார்க்குறான், வாப்பக்கு என்ன விருப்பமோ வேண்டியத்தை 24 மணித்தியாலமும் இந்த பாவம் அரங்கேற்கு. அன்றைக்கு ஒரு நாளைக்கு 1 மணித்தியாலம், இன்றைக்கு ஒரு நாளைக்கு 24 மணித்தியாலமும் இந்த பாவம் கூடி போயிருக்கிறது. இந்த ஹிஜ்ரத்துடைய வரலாறு பேசுகிற நாங்க குறைந்தது இந்த பாவத்தில் இருந்து வெறுத்து ஒதுங்கி, ஹிஜ்ரத் என்றால் அதுதானே, அதையாவது செய்வோமாக இருந்தால், நன்மையாவது அதிகமாக செய்வோமாக இருந்தால், அதுதான் நமக்கு படிப்பினை தர வேண்டிய ஒரு வரலாற்று செய்தி என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. முஸ்அப் இப்னு உமைர் அவர்கள் இது போன்று பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்களுடைய வரலாற்று செய்திகளை எல்லாம் என்ன செய்யலாம், நாங்கள் பார்க்கலாம். அதுவல்ல இந்த இடத்தின் முக்கியத்துவம் என்பதை நானும் நீங்களும் கருத்தில் கொண்டு வாழ்க்கையில ஒரு பாவத்தை இந்த புது வருஷத்துல வெறுத்து ஒதுங்கி அதில் இருந்து மனசளவுல ஹிஜ்ரத் செய்கின்ற, வாழ்க்கையில ஒரு நன்மையை கூட்டிக் கொள்ளுகிற, கடந்த காலத்தை பற்றி கவலைப்பட்டு தௌபா செய்கிற, நிகழ்காலத்தில் என்ன என்ன நன்மைகள் செய்யலாம் என்ற அந்த நல்ல செய்திகளை இதன் ஊடாக படித்துக் கொள்ளணும். இந்த மாதம் அல்லாஹ்வுடைய கண்ணியமான மாதம், முஹர்ரம் மாதம். வமை யுஅத்திம் ஷஆயிரல்லாஹ், யார் இந்த அல்லாஹ்வுடைய சின்னங்களை கண்ணியப்படுத்துகிறார்களோ அது அவர்களுடைய இறையச்சத்தின் வெளிப்பாடு. ரமலானுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் இந்த முஹர்ரத்துக்கு கொடுக்குறோமா? ரமலான்ல தொழுகிற மாதிரி இந்த காலத்தில் தொழுகிறோமா? ரமலானுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் துல் ஹிஜ்ஜாவுக்கு கொடுக்குறோமா? ரமலானுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் ரஜபு மாதத்துக்கு கொடுக்குறோமா? ரமலானுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் துல் கஅதாவுக்கு கொடுக்குறோமா? அல்லாஹுவினால் கண்ணியப்படுத்தப்பட்ட 4 மாதங்கள். ஆனால் ரமலான் உசர்ந்த இடத்துல இருக்குது, உயர்வுதான். ஆனால் அதில் பாவம் செய்யாத நாங்கள், அதில் தப்பு செய்யாத நாங்கள், அதில் இபாதத் செய்கிற நாங்கள் ரஜபுடைய மாதத்தில், முஹர்ரத்துடைய மாதத்தில், துல் கஅதாவுல, துல் ஹிஜ்ஜாவுல நிறைய நாங்கள் பாவம் செய்கிறோம், தவறுகள் செய்கிறோம், நாங்கள் அல்லாஹுவை மறந்து வாழ்கிறோம், இபாதத் செய்யாமல் விடுறோம். ஆனால் ரமலானில் ஒரு மாதிரியாகவும், முஹர்ரத்தில் இன்னும் ஒரு மாதிரியாகவும், ரமலானில் ஒரு மாதிரியாகவும், ரஜபுல இன்னும் ஒரு மாதிரியாகவும், ரமலானில் ஒரு மாதிரியாகவும், துல் கஅதாவுல ஒரு மாதிரியாகவும், ரமலானில் ஒரு மாதிரியாகவும், துல் ஹிஜ்ஜாவுல இன்னும் ஒரு மாதிரியாகவும் நானும் நீங்களும் வாழ்கிறோமாக இருந்தால் நமக்கிட்ட நம்ம உமர் அவர்கள் யோசித்ததை போல நான் ஒரு முனாஃபிக்கா என்று யோசிக்க வேண்டி இருக்கிறது. நான் ஒரு முனாஃபிக்கா என்று இது அல்லாஹுவினால் சிறப்பித்து சொல்லப்பட்ட இந்த மாதத்தில் நிறைய இபாதத், நிறைய அல்லாஹுடைய கட்டளைகள், நிறைய பாவங்களிலிருந்து தூரமாகுதல் என்பது மிக பிரதானமான